சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் வீடன். அதாவது கார் வாங்குறதுல ஒரு 2 கேட்டகரி இருப்பாங்க. ஏன்டா இந்த கார் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர், நல்ல வேளை அந்த கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். என்னன்னா இந்த ரெண்டுத்துக்குமே காரணம் வந்து சர்வீஸ் தான் மெயினாக. அதாவது மெயின்டெனன்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தால் தான் வந்து கார் வாங்குறதுல ஒரு திருப்தி இருக்கும். சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு 2 வீலர் வச்சுருந்தான். அது 350cc 2 வீலரு. இன்னொரு ஃபியட் கார் வச்சுருந்தாப்புல. ஆனால் என்னென்ன ஃபியட் காரை விட இது 2 வீலருக்கு அதிகமாக இருக்குண்ணே, காரு கூட அவ்வளோ சர்வீஸ் வரலண்ணே அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்து. ஸோ அதில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 10 அதாவது லோ மெயின்டெனன்ஸ் கார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட பைக்கை விட கம்மி அப்படின்னு வைங்களேன். ஒரு ஆண்டுக்கு சராசரி ஒரு 8,000 ரூபா இல்லை 7,000 ரூபா வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குறைந்த பராமரிப்பு செலவு கொண்ட கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வைங்களேன். அப்படின்னா சர்வீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்களையும் சேர்ந்து வரும். இப்போ ஒரு கார் சர்வீஸ் அப்படின்னா ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, பிரேக் கிளீனிங், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வந்து சேர்த்துருவாங்க. சில பேர் இந்த வீல் அலைன்மெண்ட்டு, வீல் பேலன்சிங்கு, அப்புறம் வந்து இந்த கோட்டிங், அண்டர் சேசி கோட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது தனி சமாச்சாரம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜென்ரல் சர்வீஸு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப் 10 கார்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 10வது இடம் பார்க்க போகிறோம். என்ன காருன்னா ஹோண்டா அமேஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ் வந்து ஹோண்டா அமேஸ் ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சதே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் வந்து பல ப்ளஸ்ஸுகள் இருக்குது. ஹோண்டாவோட நம்பகத்தன்மை, அப்புறம் வந்து இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 16, 17 வரைக்கும் வந்து ஆவரேஜாக தருது. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஜென் பிரியோ, அதாவது அமேஸ் இருக்குல்ல, அது வந்து பிரியோவோட பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் அதோட கட்டுமானம் கொஞ்சம் தக்கையாக இருக்கும். ஹைவேஸில் போனோன்னா கொஞ்சம் ஆடுது, ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து இந்த அமேஸில் வந்து இருக்காது. ஏன்னா இதோட பிளாட்ஃபார்மே வந்து வேறு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 420 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலான விஷயம். ஆனால் இதில் சில மைனஸ்களும் இருக்குது. என்னென்னா 5 பேர் உட்காந்தனா வந்து அப்படி அமிங்கிடுது வண்டி. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் போனீங்கன்னா தட்டும். அது மாதிரி பின்னாடி உட்கார்றவங்க கொஞ்சம் ஹெட் ரூம் வந்து பத்தலை. ஏன்னா அது என்னன்னு தெரியல. ஆனால் இது கூப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த செடானில் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட மிட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஹைவேஸில் ஓவர்டேக் பண்ண போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட ரிஃபைன்மெண்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். இதோட ஆண்டு பராமரிப்பு செலவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஒரு சைடு வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு ஒரு நண்பர் மாற்றிருக்காரு. ஸோ இது வந்து ஹோண்டா அப்படிங்கும்போது இதோட ரிலையபிலிட்டி தான் வந்து இந்த அமேஸை வந்து ஜெயிக்க வைக்குது. நீங்கள் அமேஸ் இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்துங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை அமேஸ் வந்து வரப்போகுது. ஓகே, இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட பெலினோ, அதாவது 9வது இடம். இதோட ஆண்டு பராமரிப்பு செலவு சுமார் 7,500 ரூபாய் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பெலினோ வாங்கணும் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, நேராக நெக்ஸா ஷோரூமுக்கு போயிடலாம். அதுவும் மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் சிஎன்ஜிக்கு தாராளமாக போயிடலாம். என்னென்னா பூட் ஸ்பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 500 ரூபாய்க்கு சிஎன்ஜி நிரப்பிட்டு சும்மா 135 கிலோமீட்டருக்கு மேலே சிட்டிக்குள்ளே ரவுண்ட் அடிக்கலாம். அப்படி தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான். இதோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ஜின் ஆப்ஷன் தான் இருக்கும். அப்புறம் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கணும். அப்புறம் வந்து இதோட ரைடு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் மேம்படலாம். மற்றபடி இதோட ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டியும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்ற கார்களை போல் இந்த கேபிள் ஆக்சுவேட்டட் கியர் இல்லாமல் இதில் ஹைட்ராலிக் கியர் வந்து இருக்குது. ஸோ மேனுவல் 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸில் சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லை ஆட்டோமேட்டிக் தான் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். 360 டிகிரி கேமரா, ஹெட்அப் டிஸ்பிளே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பக்காவாக இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பழுதடையாமல், அதை விபத்தின் போது ஏதோ ஒரு இதில் பழுதடையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஆண்டு பராமரிப்பு செலவு 7,500 ரூபாய் வரதா சொல்கிறாங்க. இதோட ப்ரீமியமாக இருந்தாலும் இதோட சைடு மிரர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் வருது. ஸோ பெலினோ வாங்குறவங்க யோசிக்க தேவையில்லை. ஓகே, பெலினோவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஹுண்டாயோட வென்யூ. ஆக்சுவலாக பெலினோ வந்து மாருதியோட ப்ரீமியம் கார் அப்படின்னா ஹுண்டாயில் வந்து வென்யூ வந்து ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் கவர்ச்சிகரமான எஸ்யூவி அப்படின்னே சொல்லலாம். இதில் மைனஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்க இடவசதி கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். அது மாதிரி இந்த 360 டிகிரி கேமரா அது இல்லை. டீசல் வாங்கினீங்க அப்படின்னா அதோட பஞ்ச் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி வென்யூவை பற்றி யாருமே எந்த குறையுமே சொல்லலை. நீங்கள் வந்து வென்யூவை வாங்கிட்டு
இந்த பிரச்சனையுமே இல்லாமல் முறையாக சர்வீஸ் பண்ணிங்கன்னு வைங்க, 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க சூப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கே 20,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ஒரு ஆண்டுக்கான சர்வீஸ் செலவு பார்த்தீங்கன்னா 6,800 ரூபாயிலிருந்து அதை 7,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7,000 ரூபாய் தான் சொல்கிறாங்க நம்ம ரீடர்ஸு. ஸோ இது வந்து ப்ரீமியமாக இருந்தாலும் இந்த சர்வீஸ் காஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மனம் மயக்குது. வென்யூ உதிரி பாகங்கிறத விட இதில் கொஞ்சம் டெக்னாலஜி அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த சமாச்சாரங்கள், அந்த டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழுதடையாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வென்யூ வந்து சர்வீஸில் வந்து செம்மையாக இருக்கும். அது மாதிரி இதில் ப்ளஸ் இன்னும் நிறையா இருக்குது. அதை நீங்கள் என்ஜின் ஆப்ஷன்ஸு நிறையா இருக்குது. முக்கியமாக டீசல் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஹுண்டாயோட சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ மாருதிக்கு அப்புறம் ஹுண்டாய் தான் அப்படிங்கிறது வந்து உண்மைதான். ஸோ வென்யூ வந்து இந்த இடத்துல கில்லி. வென்யூக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பஞ்சு. நீங்கள் பஞ்சு காரை ஒரு விஷயத்துக்கு தைரியமாக வாங்கிடலாங்க, யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தான், அதாவது பில்டு குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னா பஞ்சு தான் சரியான ஆப்ஷன். 5 ஸ்டார் ரேட்டிங்கில் மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஎன்ஜிக்கு போயிடலாம். அது மாதிரி இதோட பெட்ரோல் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி பயங்கர எக்ஸைட்டிங்காலாம் இருக்காது, கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அது மாதிரி ஏஎம்டி கியர் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டொங்கின் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ஏஎம்டி கியர் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அது மாதிரி இதோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் வந்து மனம் மயக்காது. 13 கிலோமீட்டர், 12லேருந்து 13 கிலோமீட்டர் தான் வரதா சொல்கிறாங்க. இதில் 370 மில்லிமீட்டர் வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி வந்து செமையாக இருக்கும். மழையில் கூட சில பேரை நான் டாட்டா பஞ்சில் வந்து ஜர்றன்னு போகிறத, தார் மாதிரி போகிறத நான் பார்த்துருக்கேன். பஞ்சை பொறுத்தளவு எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட பேனட் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால புதுசாக கார் வாங்குறவங்க கூட அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கிற கார்ஸ்லாம் வந்து பில்லர்ஸ் வந்து தடிமனாக இருக்கும். ஸோ அதனால் பிளைண்ட் ஸ்பாட் வந்து ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இதோட பராமரிப்பு செலவு ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வருதுங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பழுதடையாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பராமரிப்பு செலவில் குறையும். ஏன் அப்படின்னா 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா டாட்டா வந்து இதை சர்வீஸ் பண்ணால் போதும், சர்வீஸ் இன்டர்வல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 15,000 கிலோமீட்டர்னால் வருஷத்துக்கு நீங்கள் 15,000 ஓட்டினா வந்து அவ்வளோதானே வருது. ஸோ இது வந்து செமையான ஆப்ஷன். என்னென்னா இதோட சைடு மிரர் வந்து நான் விசாரிக்கும் போது சுமார் 4,500லேருந்து 5,500 வரைக்கும் இது சொல்கிறாங்க. 6வது இடத்துக்கு பார்க்க போனோம் அப்படின்னா நிசானோட மேக்னைட் இருக்குது. ரெனோவோட கூட்டணியில் சிஎம்எஃப் A+ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தயாராகிற நிசானோட ஒன்றே கண்ணு கார் வந்து நிசான் மேக்னைட் தான். நீங்கள் நிசான் ஷோரூம் போனீங்கன்னா வேறு ஆப்ஷன்லாம் பார்க்க முடியாது, மேக்னைட் மட்டும்தான் இருக்கும். என்னென்னா மேக்னைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஆண்டு பராமரிப்பு செலவு இதுவும் வந்து கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேக்னெட்டில் வந்து பல ப்ளஸ்ஸுகள் இருக்குது. 360 டிகிரி கேமரா கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வசதிகள் வந்து செமையாக இருக்கும். அது மாதிரி இதோட ஹைவேஸில் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நான் ஓட்டியிருக்கேன், சூப்பராக இருக்கும். ஆனால் கார்னரிங்கில் இதோட வேகம், அதாவது இதோட செயல்பாடு வந்து கொஞ்சம் சுணக்கமாக தெரியுது. இதில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா சிவிடியில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கியர் பாக்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்காது, சூப்பராக இருக்கும். ஏஎம்டி மட்டும் கொஞ்சம் ஜெர்க்கியாக இருக்குது. மற்றபடி இதோட 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குல்ல, அதோட கிளச்சு அப்புறம் கியர் பாக்ஸ் நானே ஓட்டியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கால் வலிக்க தான் செய்யுது. மேக்னெட் வாங்க போகும்போது என் ஃப்ரெண்டோட பையன் வந்து சொல்லியிருக்கான், என்னப்பா இது டிசைன் கார் ஏதோ பார்க்குறதுக்கு மூஞ்சிரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக இது வந்து சாரி நிசான், குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் பண்ணுங்களேன் டிசைன், அதுக்காக இதை சொல்கிறேன். மற்ற எல்லாருக்குமே வந்து நிசான் மேக்னைட்டோட டிசைன் வந்து பிடிக்காமலாம் இல்லை, அது கொஞ்சம் அழகாகவே தான் இருக்குது. ஏன்னா இதோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நிசானோட ரோட் ப்ரெசன்ஸு. இதோட உதிரி பாகங்கள் விலை வந்து கொஞ்சம் லேசாக கையை கடிக்கிறது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் சிவிடி போனீங்கன்னா தான் இந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி நீங்கள் மேனுவல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 6,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீசெண்டான வருஷத்துக்கு சொல்கிறேன். ஸோ இதோட சைடு மிரர் பார்த்தீங்கன்னா 5,500 ரூபாய் வருது. ஸோ மேக்னெட்டு இந்த இடத்துல எப்படியோ இடம் பிடிச்சிருச்சு ஒரு வழியாக. ஓகே, இதில் அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் நியூஸ். ஆக்சுவலாக இந்த குட்டி காரை நான் ரோட்டில் பார்த்துருக்கேன், ஏதோ காஸ்ட்லி கார் மாதிரி ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதோட டிசைன் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த குட்டி காரு ஓட்டுறதுக்கு வந்து செம்ம ஈஸியாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது மாதிரி இதில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ப்ளே எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பக்க இடவசதி தான். 3 பேர் உட்காந்து போனோம்னா கொஞ்சம் சண்டை போட்டுகிட்டே தான் போக முடியும். மற்றபடி இதோட சர்வீஸ், அதை ப்ரீமியமாக இருந்தாலுமே இதோட சர்வீஸ் காஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 5,500 ரூபாய் வரையும்
வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வருது. இதோட ஏர் ஃபில்ட்ரு ரூ. 750 சொல்கிறாங்க. இதோட ஆயில் ஃபில்ட்ரு ரூ. 1550. என் ஃப்ரெண்டோட காரில் பிரேக்ஸ் மாற்றணும். ஃப்ரண்ட்டில் 2 டியூயல் டிஸ்க் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 4500 வருது. இதுவே ரியரில் பார்த்தீங்கன்னா ரூ. 3200 ரூ. 3500 ட்ரம் பிரேக்ஸ் 2 ஜோடி சேர்ந்து. ஸோ இதில் வைப்பர் பிளேடு இருக்குல்ல, 2 பிளேடு ஃப்ரண்ட்டில், அதுவே பார்த்தீங்கன்னா ரூ. 650 தான் வருது. ப்ரீமியமாக இருக்கிறதுனால இப்போ இதோட சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ நார்மலான இதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ இதோட சைடு மிரரோட இண்டிகேட்டர் வருது அப்படின்னா ஒரு ரூ. 5000, ரூ. 4500 ரூ. 5000 வரைக்கும் கண்டிப்பாக இதோட விலை வந்துடுது. சர்வீஸில் வந்து கில்லியாக இருக்குது இந்த கிராண்ட் i10 நியோஸு. மற்றபடி இதில் வந்து சிஎன்ஜி, பெட்ரோலு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் சிஎன்ஜி தான் போகணும். மற்றபடி பெட்ரோலில் வந்து நீங்கள் மைலேஜெலாம் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி இது ஓட்டுறதுக்கு செம்ம பெப்பியான வண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பராமரிப்பில் கொஞ்சம் கில்லியான வண்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனாரு. ஆக்சுவலாக மாருதியை பற்றி உங்களுக்கு தெரியும், வேகனாரை பற்றி இன்னும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக லோ மெயின்டெனன்ஸ் ஒரு காரை வாங்கிட்டு பேசாமல் அகடான்னு இருக்கணும் அப்படின்னா வேகனாரை வாங்கி போட்டுருங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதாவது நீங்களாக சிக்கல் ஏற்படுத்தாத வரைக்கும் தான் இது. வேகனாரில் பார்த்தீங்கன்னா சில பெரிய மைனஸுகள்லாம் சொல்ல முடியாதுங்க, நிறைய ப்ளஸ்ஸுகள் தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கம் ஹெட்ரூம் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அது மாதிரி வயசானவங்க இந்த இன்க்ரெஸ் எக்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு அற்புதமான காருங்க. அது மாதிரி ஹெட்ரூம் இடிக்கவே இடிக்காது. என்னென்னா இதில் வந்து ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப படுத்தி எடுத்துரும். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் வந்து போகிறீங்க அப்படின்னா லாரிலாம் பக்கத்தில் போனால் வண்டி ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். இது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய கஸ்டமர்ஸும் சொல்லியிருக்காங்க. இதோட பெரிய பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட K12N சீரீஸ் என்ஜின், பெட்ரோல் என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு செம்ம. இதோட ஃபியூல் எக்கனாமியும் சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் தரதாலாம் வந்து ரீடர்ஸ் வாசகர்கள் சொல்கிறாங்க. மைலேஜ் வேணால் சிஎன்ஜிக்கு போயிருங்க, 24 25 தாண்டி கொடுத்துக்குது, சிட்டிக்குள்ளே கன்ஃபார்மாக கொடுக்கும். அது மாதிரி குறைந்த பராமரிப்பு செலவுலையும் இது கில்லி தான். நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் விட்டீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 4500 செலவழிச்சிட்டு பேசாமல் கம்பவுண்ட் இருக்கலாம். வேகனாரில் பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட பூட் ஸ்பேஸு 341 லிட்டர். இது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவிலாம் இருக்குல்ல, நான் உதாரணத்துக்கு மேக்னெட்டை சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 336 லிட்டர் தான். இதில் 341 லிட்டர் இருக்குது. ஸோ இதுவும் சூப்பர். இதோட சைடு மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2500 தான் வருது. ஸோ வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கார் வந்துருச்சு, ரெனோ குவிட். ஆக்சுவலாக இதோட ஒரு ஆண்டுக்கான பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வேகனார் மாதிரி தான் வருது. 4300 4500 முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இதோட உதிரி பாகங்கள் விலையெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே வருது. இதோட ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டிங்கன்னா இதை தான் வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த க்யூட்னஸ் ஓவர்லோடர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து குவிட்டுக்கு நிச்சயமாக பொருந்தும். நீங்கள் மாருதி சுசுகி வேகனாரு, மாருதி சுசுகி இக்னிஸ் இந்த மாதிரி கார்களில் பயணிச்சுட்டு, ஹுண்டாய் கார்கள் இதிலெல்லாம் பயணிச்சுட்டு இந்த ரெனோவில் பயணிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், இதோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு பர்சனலாக சில அனுபவங்கள் இருக்குது. கிளைம்பர்னு ஒரு மாடல் நான் கொடைக்கானலில் போயிருக்கேன், 4 பேர் வச்சு ஓட்டும்போது இதோட சஸ்பென்ஷன் லெவல் வந்து அப்படி இருந்துச்சு. என்னன்னா இது நீண்ட தூர பயணங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் செட் ஆகாது. மற்றபடி இதோட மேனுவல் கியர் பாக்ஸு கொஞ்சம் கிளச்சு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆட்டோமேட்டிக்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி இதோட பெட்ரோல் என்ஜின் அந்த 67 பிஹெச்பி அது வந்து பத்தாதுங்க. அது மாதிரி 91 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இதோட பிக்கப்லாம் வந்து நீங்கள் வேறு கார் ஓட்டிட்டு இது ஓட்டினீங்கன்னா ஒரு மாதிரி டொங்கின்னு தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது தேவையில்லையே, பராமரிப்பு செலவு தானே. ஸோ 4300 4500 முடிச்சிடலாம். இதோட வைப்பர் பிளேடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு கேபிள் இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 450 500 முடிஞ்சிருதுங்க. அது மாதிரி சர்வீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4500. இதோட சைடு வியூ மிரர் பார்த்தீங்கன்னா 2300. அதுவே நீங்கள் டாப் அண்ட் இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா 3000 வருது. ஸோ இது போதுமேங்க. சர்வீஸில் வந்து குவிட் வந்து இப்போ கொஞ்சம் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ. ஆக்சுவலாக இந்த கரடியே காரி துப்புன மொமெண்ட்னு இந்த இம்சேரசனில் வரும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குளோபல் என்கேப் அதிகாரிகளே ஒரு காரி துப்புன ஒரு கார் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பிரஸோவை வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக புல்லட் இடித்து சேதாரமான எஸ்பிரஸோலாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நல்ல ஒரு பல்கி பார்ட்டியாக இருக்கீங்க, திடீர்னு கோவம் வந்து ஒரு கார் ஒரு ரத்தத்துனீங்கன்னா இடிஞ்சிரும் போல், அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி. ஓகே, இப்போ நான் வந்து மட்டன் தட்டை வரலை,
என்னன்னா மாருதி பில்டில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். புல்லட்டை விட ஒரு குறைந்த பராமரிப்பு செலவு கொண்ட காருன்னா அந்த எஸ்ப்ரெஸோவை சொல்லலாம். என்னன்னா இதோட எந்த கேபிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாயை தாண்டாது. செம்மையாக இருக்கும். ஒரு வைப்பர் பிளேட்லாம் ரொம்ப சீப்பு. அது மாதிரி என்ன சொல்கிறது, இதோட சர்வீஸ் காஸ்ட்டு, இதோட சைடு மிரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2000 ரூபா தான் வரும். ஓகே, இதோட சர்வீஸ் காஸ்ட்டு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 3800 இருந்து 4000 ரூபாய்க்குள்ள ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இதோட உதிரி பாகங்களும் கொஞ்சம் விலை கம்மியாக தான் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் மன மகிழ்ச்சியான விஷயம். இதில் வந்து ஓட்டுறதுக்கெலாம் எக்ஸைட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அது மாதிரி நீங்கள் ஹைவேஸில் வந்து இந்த வேகனார் இவங்கள மாதிரி வந்து ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் இது கொஞ்சம் ஜிப்சி வேகனார் மாதிரி கொஞ்சம் ஆட்டம் கண்டுரும். ஆனால் சிட்டிக்குள்ளே இது பார்க் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அது மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, அதை சும்மா ஜஸ்ட் அப்படி போயிட்டு வர்றதுக்கு, ஆஃபீஸ் விட்டு வீடு அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கார் எஸ்ப்ரெஸோ. குட்டியாக காம்பேக்டாக பார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக, அதை வயசானவங்க உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எளிமையாக இந்த கார் இருக்கும். சில எஸ்ப்ரெஸோ வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அதாவது 100க்கு மேலே போகாதீங்க. அதை வந்து நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு எர்கானமிக்ஸ் இஷ்யூ என்னென்னா இதோட சென்டர் கன்சோலில் தான் ஸ்பீடோமீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்னு எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து இதில் ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். என்ன இருந்தாலும் பாதுகாப்பு வேண்டாம், பராமரிப்பு போதும் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்ப்ரெஸோ செமையான ஆப்ஷன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் வின்னராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஆல்டோ K10. ஆக்சுவலாக மாருதி 800 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 தலைமுறைகளாகவும் ஏகப்பட்ட அப்டேட்களையும் பார்த்துருக்கு இந்த காரு. அதுதான் இப்போ மாருதி சுசுகி ஆல்டோ K10 ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மாருதியோட 75 கால வரலாற்றில் இந்த காரை வந்து ஒரு செலிபிரிட்டின்னே சொல்லலாங்க. ஏன்னா இப்போ நடுத்தர மக்களோட பெரிய சாய்ஸாக இது இருக்குது. நீங்கள் முதல் கார் வாங்க போகிறவங்கள பண்ணால் நேராக மாருதி ஷோரூம் போயிடுறாங்க, டக்குன்னு K10 புக் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க்கு, நம்பகத்தன்மை, அப்புறம் சூப்பரான மைலேஜுங்க. இது வந்து எஸ்ப்ரெஸோவில் இருக்கிற அதே என்ஜின் தான், 67 bhp, அப்புறம் 90 Nm டார்க் K10C என்ஜின் தான். ஸோ இதோட ரிஃபைன்மெண்ட்டு செம்மையாக இருக்குது. அது மாதிரி மைலேஜ் 16லேருந்து ஆவரேஜாக 17 வரையும் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை விட என்னங்க வேணும்? அதை தாண்டி முக்கியமான விஷயம் இதோட லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. இதோட ஆண்டு பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயிலிருந்து 3500 நச்சுன்னு முடிச்சிடலாம். எஸ்ப்ரெஸோ மாதிரி தான். இதோட கேபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் அப்படியே 750 ரூபா 1000 ரூபாயெல்லாம் தாண்டாது, அப்படி இருக்கும் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. மாருதி சுசுகியில் இப்போ எஸ்ப்ரெஸோவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டர் கன்சோலில் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குன்னு. ஸோ அதை வந்து இதில் வந்து கரெக்டாக ஸ்டியரிங் கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால அந்த பிரச்சனை எஸ்ப்ரெஸோவில் இருக்கிற அந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி இதுலேயும் சில பிரச்சனைகள் உண்டு. என்னென்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எஸ்ப்ரெஸோ மாதிரியே கொஞ்சம் பயமாக இருக்கும். பாடி ரோல் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி 5 பேர் உட்காந்திங்கன்னா டர்ன்னு இறங்கிடுது. அது மாதிரி 3 பேர் உட்கார்றதுக்கு இட நெருக்கடியாக இருக்குது. ஹெட்ரூம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால என்ன இருக்குது, சர்வீஸ் காஸ்ட்டு தான் வந்து அப்படியே மனசை மயக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து மாருதிக்கு வந்து படையெடுக்கிறாங்க. ஆமாங்க, 3500 ரூபா அப்படிங்கன்னா ஒரு யமஹா பைக்குக்கே வந்து யமஹா 150cc பைக்குக்கே வந்து இவ்வளவு கம்மியாக காசு ஆகாது அப்படின்னா பெரிய விஷயம் தானே. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து இந்த காரோட உரிமையாளர்கள்ட்ட பேசி அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி இது வந்து ஒரு சுமாரான தொகை தான் தரப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கிராண்ட் ஐட்டனியஸ் வந்து 5500 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு வைங்களேன். சில பேர் வந்து 8000 ரூபா இருக்குது, 9000 ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அவங்க பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து காருக்கு ஒரு PMS, அதை பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ கார் கம்பெனி வந்து இத்தனை கிலோமீட்டர்ஸ் இன்டர்வெல்ல வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க, எந்த பிரச்சனையுமே வராது. அதை மாதிரி ஏதோ ஒரு பார்ட்ஸ் மாற்றணும், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே பண்ணிடுங்க. ஏன்னா லேட் ஆச்சு அப்படின்னா இன்னும் செலவு தான் வைக்கும். அது மாதிரி இந்த வீடியோவில் சில கார்ஸ் ஸ்விஃப்ட்டு, அப்புறம் அல்ட்ராஸு, டியாகோ இதெல்லாம் வந்து விடுபட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் பேசிட்டு வரேன். ஸோ இந்த கார்கள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கள். அது மாதிரி இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் அன்பாக சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. உங்கள் விடுமுறையை மேலும் கொண்டாட்டமாக மாற்ற பெர்ஃபெக்ட் பேக்கேஜ் இதோ. சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். தொடர்புக்கு 9442180430 மற்றும் 9442280430. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.